பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எனக்கு பிரியமானவர்களே, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிற பொழுது, blessed are those who are persecuted because of righteousness. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிற பொழுது, உங்களை துன்புறுத்துகிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? For theirs is the kingdom of God. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா? நம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. நாம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமகன் என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நீதியாய் நாம் வாழ வேண்டும். நல்ல கவனிங்க. நீதி செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய நீதி நிமித்தம் நம்மை மற்றவர்கள் துன்பப்படுத்தினால் மகிழ்ந்து நாம் களி கூற வேண்டும். ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ when you are persecuted just because you are doing righteousness, don't worry about it, because yours is the kingdom of God. உங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம். மறந்து விடாதீர்கள். நாமெல்லாம் ஒன்றை மறந்து விடவே கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்து சொல்லிட்டு போனார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னார் பாருங்கள். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு இந்த பூமி சொந்தமானது கிடையாது. இந்த உலகம் நம்மை பகைக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பகைத்த உலகம்தான். நம்மை வெறுக்கிறது என்று சொன்னால் அதே உலகம்தான். நான் உண்மையாக இருந்தால் துன்பம் தான் படுத்துவாங்க. நான் உண்மையாக இருக்கிறதுனால நான் எவ்வளோ துன்பப்படுகிறேன் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். Just because I wanted to be a man of righteousness, to do justice and to be a man of truth, what happens? Many people, they don't like me, they hate me, they go against me, they talk against me, they do all things against me. It's all right, but because I believe in this word, Matthew 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து விடாமல் பூமியிலே வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாக நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் பூமியிலேயே உருவாக்குவோம். இங்கேயே நீதி செய்வதனாலே தேவ ராஜ்யத்தை கீழே கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாரா? இந்த நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள் சொன்ன வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூட ஆண்டவரே நீதியாய் வாழ்ந்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பூமியிலே நிலைத்திருந்து உமக்கு சாட்சியாக நிற்கும்படி எங்களை நடத்துவீரா? இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே பிதாவே, ஆமென்.